தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, பள்ளிக்கல்வித்துறை, கைத்தறித்துறை உள்ளிட்ட துறைகள் சார்ந்த திட்டங்களை காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். மாநிலத்தில் உள்ள MSME நிறுவனங்களுக்கு தொழில்துறை சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கி வரும் தமிழ்நாடு சிட்கோ நிறுவனம் தற்போது மாநிலம் முழுவதும் 130 தொழிற்பேட்டைகளை உருவாக்கி பராமரித்து வரும் நிலையில் மேலும் காஞ்சிபுரம், கடலூர், திருவாரூர், சேலம், தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் 170.21 ஏக்கர் பரப்பில் ரூபாய் 40.27 கோடி மதிப்பீட்டில் 291 தொழில் மனைகளுடன் 5 புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. சேலம் மாவட்ட வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 25.34 கோடி மதிப்பீட்டில் 102 தொழிற்கூடங்கள் கொண்ட தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்ட தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 32.38 கோடி மதிப்பீட்டில் 618 பணியாளர்கள் தங்குவதற்கான தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் பணியாளர்கள் தங்கும் விடுதி கட்டப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் அச்சு தொழில் குழுமத்திற்கு ரூபாய் 13.46 கோடி மதிப்பிலும், தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பத்தொழில் குழுமத்திற்கு ரூபாய் 4.26 கோடி மதிப்பிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகளிர் பல்வகை உணவுப் பொருட்கள் குழுமத்திற்கு ரூபாய் 6.65 கோடி மதிப்பிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அச்சுவார்ப்பு குழுமத்திற்கு ரூபாய் 4.44 கோடி மதிப்பிலும், ஈரோடு மாவட்டத்தில் பொது கிடங்கு குழுமத்திற்கு ரூபாய் 6.52 கோடி மதிப்பிலும் பொது வசதி மையங்கள் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. இவ்வாறாக தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் பணிபுரியும் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொலைநோக்குடன் உருவாக்கி திறந்து வைத்த நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கோடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரரும் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனுமான சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.